ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். காலை எழுந்த உடனுமே நீங்க மறக்காம தவறாம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லிடுங்க. இந்த ஒரு மந்திரத்தை கூறுனாலே உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களாக இருக்கட்டும், தேவையில்லாத குடும்ப சண்டைகள், சொத்து பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் தடைபட்ட காரியங்கள்னு எல்லாத்தையுமே இது உங்க வாழ்க்கையில சரி பண்ணி கொடுக்கும். அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். பெரியவாவை சந்திக்க வரக்கூடிய பக்தர்கள்ல அன்று ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா பெரியவாவை சந்திக்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள்ல நிறைய கூட்டம் நெரிசல்கள். அந்த நேரத்துல ஒரு பக்தர் பெரியவா பார்த்து கேட்கிறா, பெரியவா, மனசுல நிறைய பாரங்களா இருக்கு. மனசுல இருக்க கஷ்டம்லாம் நீங்குமானே தெரியல. இந்த மனசு குழப்பம், மனசு பிரச்சனையில மீண்டும் மீண்டும் தேவையில்லாத நிறைய விஷயங்கள நான் சந்திக்கிற மாதிரி தெரியுது. குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவு எல்லாமே என்னை ரொம்ப மனசை உடைய வைக்கு. நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்கி. என்னை தேடி பணமே இருக்க மாட்டேங்கி. வரக்கூடிய பணம் எல்லாம் எப்படி செலவாகுது, எங்க போகுதுன்னே தெரியல. ஆனா செலவாயிடுது. எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாது அப்படின்ற ஒரு வாழ்க்கை என்னோட இப்போ ஆரம்பிக்குதோன்னு பயமா இருக்கு பெரியவா. இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல. நானும் முயற்சி பண்றேன் எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்னு. ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல பெரியவா. மீண்டும் மீண்டும் கஷ்டத்துக்குள்ளேயே நான் போறேன். இப்ப படக்கூடிய கஷ்டம் எல்லாமே எப்படி சரியாகுதுன்னு எனக்கும் தெரியல பெரியவா. ஒவ்வொரு நாளும் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருந்தா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிருமென்னு ஒரு பயமும் இருக்கு பெரியவா. இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல பெரியவா. நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். நான் நினைச்சது எதுவும் நடக்கல. வாழ்க்கையில பட்ட விஷயங்கள் எல்லாமே கஷ்டம்தான். சந்தோஷமே இல்லாம போச்சு. நான் பூஜைகள் பண்ணியிருக்கேன், கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கேன் பெரியவா. அப்படி இருந்தும் என்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்கி அப்படின்னு அந்த பக்தன் பெரியவா பார்த்து சொல்றா. அதுக்கு பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, கவலைப்படாத, நீ ரொம்ப நொந்து போயிட்டியோ, அது எல்லாமே இப்ப சரி பண்ணி கொடுக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி இதை தினமும் காலையில 3 முறை சொல்லிட்டு வா. பிரம்ம மூத்துல நினைச்சு சொல்லு. இதை சொல்றதுக்கு முன்னாடி பூஜை குளிக்கணுன்ற அவசியம்லாம் வேணாம். நீ எந்திரிச்ச உடனேயுமே முகத்தை மட்டும் கழுவிக்கோ. கழுவிட்டு உன்னுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லு. அதுவும் 3 முறை சொல்லு. ஒரு முறை சொல்லிட்டு நிறுத்திடாத. அப்படி 3 முறை நீ தினமும் சொல்லி வா. இத 48 நாள் நீ தொடர்ச்சியா சொல்லிட்டு வா. ஒரு நாள் கூட விட்டுறாத. அப்படி விட்டுட்ட மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால தவறாம சொல்லிட்டு வந்துடும் ஒவ்வொரு நாளுமே. காலையில 6:30க்குள்ள இல்ல 7 மணிக்குள்ளேயே சொல்லிட்டு அதுக்கு மேல நேரத்தை எடுத்துக்காத. 4 மணிக்குள் ஆரம்பிச்சு 4 மணிக்கெல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா 7 மணிக்கு முடிவுறதுலயே சொல்லிடு அப்படின்னு சொல்றா. அது என்ன மந்திரம் பார்ப்போமா? அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஏம் கிளீம், ஏம் கிளீம், ஏம் கிளீம். இதை மட்டும் நீங்க 3 தடவை சொல்லுவாங்க. இது உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்திடும். நடக்காதையும் நடத்தி கொடுக்கும். உங்க வாழ்க்கை ஒட்டுமொத்தமா மாறிடும். நீங்க நம்பிக்கையோட தைரியமா செஞ்சுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க, அதாவது மந்திரம் சோகங்கள் விஷயங்கள் சொன்னீங்கன்னா போது அது இன்னும் நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையை ஏற்படுத்தும். அதனால நீங்க குழப்பாம உங்க வாழ்க்கையில இதை தவறாம செஞ்சுட்டு வாங்க. இது உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கும். நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.